நவம்பர் 24. எந்த சபை? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினந்தோறும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47. புதிய விசுவாசிகளுக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படும் போது அவர்கள் ஆவிக்குரிய சபையில் பங்கு பெற வேண்டும் என கூறப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய சபையை அடையாளம் காண்பது எப்படி? சபைகளை பொதுவாக பெந்தேகோஸ்தே சபைகள், பெந்தேகோஸ்தே அல்லாத சபைகள் என்று பிரிக்கலாம். தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதில்தான் இங்கு முக்கிய வேறுபாடு. பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் என்றும் மற்றவைகள் அப்படி அல்ல என்றும் சொல்வது தவறு. திருமறையின் பாணியில் சொன்னால் ஆவிக்குரிய என்னும் பதம் மாம்சத்திற்குரிய அல்லது ஜென்ம சுபாவ என்னும் பதங்களுக்கே எதிர்மறையாகும். எனவே ஆவிக்குரிய சபை என்றால் ஜென்ம சுபாவங்களற்ற சபை என்றே பொருள். ஒரு சபையை ஆவிக்குரியது அல்லது அப்படி அல்லாதது என நிர்ணயிப்பது. ஆராதனை முறை, திருமுழுக்கு கொடுத்தல், நிர்வாக அமைப்பு எப்படி என்பது அல்ல, குழுவாக அச்சபையின் குணம், உறுப்பினர்களின் வாழ்க்கை முறை எப்படி உள்ளது என்பதே காரியம். ஆவியின் வரங்கள் அனைத்தும் செயல்பட்ட கொரிந்து சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்திற்குரிய சபை என்றான். 1 கொரிந்தியர் 3:1-3. இன்றைய நிலையை பார்த்தால் ஆவிக்குரியதும் மாம்சத்திற்குரியதும் கலந்தே எல்லா சபைகளிலும் காணப்படுகின்றன. சபைகளின் நிலைமை இப்படி இருந்தாலும் மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் வளர்வதற்காக உள்ளூர் சபை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் எதிர்பார்க்க வேண்டியன: 1. அச்சபையில் திருமறையை கடவுளின் வார்த்தை என நம்ப வேண்டும். அங்கு திடமான வேத போதனை இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வளர முடியும். 2. உண்மையோடும், அதாவது அர்த்தத்தோடும், ஆவியோடும், அதாவது ஆர்வத்தோடும் வழிபடுதல் வேண்டும். அங்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். தேவையில் இருப்போருக்கு நடைமுறையில் ஆதரவு தர வேண்டும். யாக்கோபு 2:14-17 வரை. 4. தலைமைத்துவம் ஒரே நபர் மீது இராமல் பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்படும் சபையாக இருக்க வேண்டும். 5. நற்செய்தி மற்றும் மிஷனரி பணிக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். சபை என்பது ஒரு சங்கிலி அல்ல. தங்களுக்கு விருப்பமான நற்செய்தி பணி நிறுவனங்களோடு இணைந்து செயல்பட சபை உறுப்பினர்களுக்கு விடுதலை வேண்டும். தேவையான அத்தனை குணாதிசயங்களும் ஒரே உள்ளூர் சபையில் இருப்பது அரிதாகையால் உங்கள் தரிசனத்தை விரிவாக்கவும் அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பிற சபைகளுக்கும் சென்று வாருங்கள். உலகளாவிய கிறிஸ்துவின் சபையில் நாம் எல்லோரும் உறுப்புகளாயிருக்கிறோம். அதிகமாய் எதிர்பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். ஏமாந்து விட்டால் அதிகமாய் சோர்ந்து போகாதீர்கள்.